வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு இறைவன வேண்டிக்கிறேன். இந்த உலகத்தில ரொம்ப அழகான விஷயம் காதல். அந்த காதல் ஒரு பையனுக்கு வர்றதும் சரி, ஒரு பொண்ணுக்கு வர்றதுக்கும் சரி, நெறைய வித்தியாசம் இருக்கு. தன்னோட காதல ஒரு பையன் சொல்றதுக்கும், பொண்ணு சொல்றதுக்குமே அதிகமான காலமே தேவைப்படுது. ஒரு பொண்ணு தன்னோட காதல சொல்றதுக்கு தன்னைத்தானே முதல்ல ஜெயிச்சு வெளியில வரணும். தன்னை உடைக்கணும். தன்னை உடைச்சு தன்னோட காதல தான் விரும்பின ஒரு பையன்கிட்ட சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. இதெல்லாம் தாண்டி வந்து சொல்லும்போது அந்த காதல் ஏற்குமா ஏற்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது பல போராட்டங்களோட தாண்டி அந்த பொண்ணு சொல்லுவா. ஸோ அப்படிப்பட்ட ஒருதலை காதல் கதை தான் இது. விடை தெரியா காதல். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். சொல்ல முடியாத காதல், வெளிப்படுத்த முடியாத அன்பு, தன் காதலை தேடி அலையும் ஒரு பெண்ணின் காதல் கதை. விடை தெரியாத காதலை தேடி ஓய்ந்து போய் தன் காதலனுக்காக காத்து கிடக்கும் பெண்ணின் மனவொலிதான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாமா? காலையில் ஒரு 8 மணி இருக்கும். நம்ம ஹீரோயினோட வீட்டில் எல்லாம் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பேர் சாரா. அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு. அதிகமாக படித்தவங்க. ஒரு கம்பெனியோட ஹெட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வயது 27. நம்ம சாராவோட அப்பா பேர் வந்து ரவிக்குமார். அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். வசதியான குடும்பம்தான். தம்பி மட்டும் இருக்கான். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க பேர் சாரா. ஆனால் அந்த வீட்டோட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த மொத்த குடும்பமும் கேட்கணும். நம்ம அம்மாக்கள் மாதிரி தான். தாராவோட அப்பா எல்லாத்துக்கும் தலையாட்டம் மட்டும்தான் செய்வார். தம் பொண்ணு மேலே அதிகமாக அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு. அவளுடைய எல்லா ஆசையும் நடக்கணும்னு ஆசைப்படுவார். அதுக்காக அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் 2 பேரும் சேர்ந்து நிறைய தப்புக்கள் எல்லாம் பண்ணுவாங்க. தம்பி அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிறான். ரொம்ப சந்தோஷமான குடும்பம் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரே வருத்தம், தாராவுக்கு 27 வயதாகியும் இன்னமும் ஒரு மாப்பிள்ளை கூட செட் ஆகாமல் இருக்கிறது தான். சாராவோட அம்மா பேர் ஜானு. ஜானு வந்து சொல்கிறாங்க, சாரா இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரா, இல்லைம்மா, எனக்கு லேட் ஆகும். என்ன விஷயம் சொல்லுங்கள். அதுக்கு சாரா அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்று மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரா ரொம்ப பேஷண்ட்டாக பொறுமையாக அமைதியாக சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. எத்தனை மாப்பிள்ளை தான் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் என்னை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் இந்த ட்ராமாலாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு மேலே தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிங்க அப்படின்னு ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜானு சொல்கிறாங்க, இல்லைம்மா, இது ஒரு தடவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரா, இனிமே இந்த மாதிரி ட்ராமாலாம் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது. எல்லோரும் முன்னாடி வந்து நின்றுட்டு எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசி இதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியல. ஒவ்வொருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னை ஒருத்தர் ஏதோ பொருட்காட்சியை பார்க்குற மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அதுக்கு சாராவோட அம்மா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இந்த மாப்பிள்ளையாச்சும் உனக்கு கண்டிப்பாக அமையும், நான் நம்புகிறேன் அப்படின்னு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நம்ம சாரா ரொம்ப கோவப்படுறாங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டுமா, இதுக்கு மேலே என்னால் முடியல. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் உனக்கு பாரமாக இருக்கேனா அப்படின்னா சொல்லு, நான் வெளியில் போய் நான் தங்கிக்கிறேன். இதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்குறத நிப்பாட்டு இதோட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருந்தால் தானே நீ மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்ப அப்படின்னு அவள் கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சாராவோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு எனக்கு ஆசை இருக்காதா, உனக்கு வயசாகிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, நம்மளை மாதிரி கேள்வி கேட்பாங்க, இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணும்னு யாருமா சட்டம் போட்டா, எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ, எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை எப்போ வரானோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்ன மாதிரியே 19 வயசில் கல்யாணம் பண்ணி 45 வயசில் பாட்டியாக நான் விரும்பலை. அதோட என் வாழ்க்கை உன் வாழ்க்கை முடிஞ்சு போனது மாதிரி என் வாழ்க்கையை முடிஞ்சு போக நான் விரும்பலை. எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நோக்கி நான் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுங்களுக்கு கனவே இருக்குது, காணக்கூடாதா? பொண்ணுங்க இந்த வயசுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணி அவங்க கனவுகளெல்லாம் அதோட மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? எத்தனை ஆனால் சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலாமா, பிடிச்சதெல்லாம் நீ செய்யலாமா அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயா யாருக்காச்சும் 10ல் 100ல் 1000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு நடக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அது நடக்காது. நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுறதை நிப்பாட்டுங்கம்மா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சாரா ரொம்ப ஆவேசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நோக்கி நான் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த இயருக்குள்ளே நான் யூஎஸ் போயிடுவேன்.
என்னைக்கு என்னோட கனவு நிறைவேறுதோ, அது வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு உன்னோட கல்யாணத்திலயும், உன்னோட ஃபேமிலி, இந்த குடும்ப கூட்டு கத்திரிக்கா, வெங்காயத்துல எதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. கடைசி வரைக்கும் நான் என் கனவ தொலைச்சிட்டு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, எனக்குன்னு ஒரு குழந்தை வந்து அத பார்த்துக்கிட்டு, கடைசி வரைக்கும் அடுப்படியில வெந்து, ஜன்னல் ஓரமா நின்னு அழுது, என் வாழ்க்கையில ஏதோ தொலைச்சேன்னு சொல்லி புலம்பிட்டு காலத்த ஓட்ட என்னால முடியாதும்மா. இதுக்கு மேல நீ பேசாம போறது தான் நல்லதுன்னு சொல்லி, சாரா ரொம்ப கோவமா சாப்பிடாம அங்கருந்து கிளம்புனாங்க. தாரா சொன்னது உண்மைதானுங்களே! நெறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில இது நடந்துட்டு தானே இருக்கு. சாராவோட அப்பா சொல்றாங்க. அப்ப மேலேருந்து அவரும் படியில இறங்கி வந்துட்டுருக்காரு. அப்ப சொல்றாரு, "சாரா சாப்பிடாம போகாத. வெறும் வயிறோட என்னைக்குமே வீட்ட விட்டு வெளிய போகாத கூடாதுடா. ஏன்னா அப்பா எத்தன தடவ சொல்லியிருக்கேன். கோவத்த சாப்பாடு மேல காட்டாதம்மா. என்னைக்குமே சாப்பாடு நமக்காக காத்திருக்க கூடாது. வா, இங்க உட்காரு" அப்படின்னு சொல்றாரு. "இல்லப்பா, நான் வெளியில போய் நான் சாப்பிட்டுக்கிறேன்." "அக்கா ப்ளீஸ் வாயேன் உட்காந்து சாப்பிடலாம்." "இல்ல, எனக்காக ராம் வெளியில வெயிட் பண்ணுவான்." அப்படின்னு. "அண்ணா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சாராவும் உட்கார்ந்தா. சாராவோட அம்மா, "நான் என்ன சொல்லட்டுன்னு இவ்ளோ கோவப்பட்டு கத்துற? என் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கலாம் கேட்குறாங்க. ஏன் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல? உன் பொண்ணுக்கு எதுவும் குறைய என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்குறேன். என் காது பட பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நான் உயிர் நிரூபிக்க வேண்டாமா? எதுக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி வரதான் போறான்." அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டே இருக்காதம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது. பாப்போம். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரமா கிளம்புறேன். மத்தவங்களுக்காக சத்தியமா என்னால வாழ முடியாது. 4 பேர் பேசுறவன் பேசிட்டே இருப்பான். அவன் வெட்டியா இருக்கான். அதான் பேசுறான். எனக்கு அப்படி இல்ல. எனக்கு நெறைய வேலை இருக்கு. கிளம்புறாங்க. அப்ப சாராவோட அப்பா சொல்றாங்க, "சாரா, எனக்காக இந்த ஒரு தடவை அந்த பையன போய் பாரும்மா. உனக்கு பிடிக்கலன்னா இதுக்கு மேல நான் உன்ன கம்பல் பண்ணவே மாட்டேன்." அப்போ நம்ம சாரா ரொம்ப விவேகமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. "ஓகேப்பா, இந்த வருஷம் நான் யுஎஸ் போக செலக்ட் ஆயிடுவேன். என்னோட ஆஃபீஸில என் பேர தான் செலக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா 2 வருஷம் என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. நீங்க தான் போக விடல. இந்த வருஷம் போக ஒத்துக்கோங்க. நான் கண்டிப்பா இந்த மாப்பிள்ளைய போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாராவோட அம்மா, "நீ யுஎஸ் போக வேண்டாம்னு யாரும்மா சொன்னா? சொல்லு, அப்பாவ சொல்லு. இப்பவே டிக்கெட் போட சொல்றேன். சுத்தி பார்த்துட்டு வா. ஆனா நீ அங்க போய் தங்கிடுவேன்னு சொல்றியா? அதுதான் எனக்கு ஏத்துக்க முடியல." அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்கலம்மா. நம்ம பிசினஸ் பார்த்துக்கவே இங்க ஆள் இல்லாம இருக்கு. பாவம் தம்பி ஒரு ஆளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏதோ நீ ஆசைப்பட்ட உள்ளூருக்குள்ள இருக்குன்னு தான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ யுஎஸ் வேற போறேன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்?" அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு சாராவோட அப்பா, "எனக்கு சம்மதமா. நீ மாப்பிள்ளைய போய் பாரு. ஓகே ஆகலைன்னா நீ யுஎஸ் போ. எனக்கு முழு சம்மதம். எப்போ ஒரு பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. என்ன கேட்காம இப்படி நீங்க முடிவு பண்ணலாம்னு சாரா அம்மா கேட்குறாங்க. இல்லம்மா, இந்த ஒரு விஷயமாச்சும் நானே முடிவு பண்றேனே. வீடு கொஞ்சம் அவ வாழ்க்கைய அவ வாழட்டும்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. உங்களுக்கா உங்களுக்காக சரிப்பா. நான் இந்த ஒரு தடவை மட்டும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கேள்வி மட்டும் கேட்கட்டுமாப்பா? கேளுமா, என்ன விஷயம்? ஏப்பா, பொண்ணுனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா என்ன? பொண்ணால உலகத்துல தனியா வாழ முடியாதா என்ன? என்னோட வாழ்க்கையில நான் தனியா வாழத்தான் விரும்புறேன். இதுல இதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. நான் ஒரு நல்ல அம்மாவும், நல்ல மனைவியாவும் என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, என் மைண்ட் ஃபுல்லா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ ரன் பண்ணணும். அத டாப்ல கொண்டு போகணும் தான் இருக்கு. என்னால 2யுமே ஒரே நேரத்துல ஒழுங்கா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக இந்த ஒரு தடவ வேணா அந்த பையன போய் பார்க்குறேன். இதுக்கு மேல இந்த விஷயத்த யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்கேருந்து கிளம்பிட்டா. சாராவோட அம்மா, நம்ம பொண்ணுக்கு என்னதாங்க குறைச்சல்? அழகு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? படிப்பு இல்லையா? நல்ல வேலைகள கூட இருக்கா? நம்ம பொண்ணுக்கு என்னதான் குறை? ஏன் எந்த பையனுக்கும் நம்ம பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது? இதுக்கு மேலே எங்கள கஷ்டப்படுத்தாத ஆண்டவா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அம்மாக்களுக்குமே இந்த ஒரு வழி இருக்கத்தான் செய்யும். அம்மாக்கள் எல்லாம் தான் பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகி அவங்க குழந்தை பேர பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. இது நம்ம நம்ம ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக வந்துகிட்டே இருக்குது. அது எல்லா அம்மாவும் அப்படி தான். ஃப்யூச்சரில் நம்மளும் அப்படி கூட இருப்போமான்னு கூட தெரியல. சாராவும் ஆஃபீஸ்க்கு போனான். அவள் போன உடனே பேசிகிட்டு இருந்த எல்லாருமே உடனே டக்கு டக்குன்னு வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன, சாராவை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா வேலை விஷயத்த ரொம்ப கண்டிப்பானவ.
எப்போ அன்பாக இருக்கணும், எப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எப்போ கோவப்படணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பா. சாரான்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யும். சாரா அவளோட ரூமுக்குள்ளே போய் உள்ளே உட்கார்ந்த ராமுன்னு ஒருத்தர் வந்தார். அதான் நான் சொல்லியிருக்கேன், சாராவோட செக்ரட்டரி. சாரான்னு செக்ரட்டரின்னு சொல்கிறத விட சாராவோட நெருங்கிய நண்பர். இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றா தான் படித்தாங்க. ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, காலேஜும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான். ஒரே இடத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவும் வேலை பார்க்குறாங்க. சாரா என்ன தான் கோவமாகவும் கோவப்படுற மாதிரி தெரிஞ்சிடும், ராமுக்கிட்ட தான் மட்டும் கோவமே பட மாட்டா. ராமுவால் மட்டும்தான் சாராவை சமாதானப்படுத்த கூட முடியும். ஸ்டாஃப் ஏதாச்சும் சாரா கிட்ட பேசணுன்னா கூட ராமு கிட்ட சொன்னால் அது ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைப்பாங்க. சாரா என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு ராமு கேட்டான். எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்கு என்ன ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சாரா கேட்டான். எல்லாத்தையும் நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். உன் முகம் ஏன் வாட்டமாக இருக்குது அப்படின்னு ராமு கேட்டான். அதுவா, இன்றைக்கி 6 மணிக்கு நீ போய் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்துடு. இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னான். ஏன், உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாம் அப்படின்னு சாரா. அப்போது 56 தடவை உன்னை மாப்பிள்ளைங்க வர தான் போகிறாங்க. நானும் 51 தடவை பாய் ஃப்ரெண்டாக நடிக்க தான் போகிறேன், அப்படி தானே? அதெல்லாம் இந்த தடவை முடியாது, நீ வேலை யாரை பார்த்துக்கோ அப்படின்னு ராமு சொன்னான். அதுக்கு சாராவோட பதில், உன்னை நான் நடிக்கிறியான்னு நான் கேட்கவே இல்லையே, நடின்னு சொன்னேன், புரியுதா? லாஸ்ட், இதுக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேலே நீ நடிக்கவும் தேவையில்லை ராம் அப்படின்னு சொன்னான். அப்போது இந்த பையனுக்கு ஓகே சொல்ல போறியா என்ன அப்படின்னு ராமு கேட்டான். சேச்சே, நான் அந்த முட்டாள்தனம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சாரா சொன்னான். அதானே பார்த்தா நீ கூட மாறிட்டியோ மறந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான் ராம். நீ எத்தனை தடவை தான் இப்படி பண்ண போகிற சாரா? உன்னையும் ஏமாற்றிட்டு மற்றவங்களையும் ஏமாற்ற போகிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறியா இல்லையா? இப்படியே போச்சுன்னா எனக்கு ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ராம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். உனக்குன்னு ஒருத்தன் லைஃப்பில் வேணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இப்படியே வர ஒவ்வொருத்தரையும் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தா லைஃப்பில் நீ தனியாக தான் இருக்க போகிற பாரு. அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த ஃபைலையும் டாக்குமெண்ட் செக் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சாரா சொன்னான். ராம் ரூமை விட்டு அவரோட இடத்துக்கு போனான். சாரா ராம் சொன்னதை யோசிச்சுட்டு இருந்தான். அப்படியே தன் லேப்டாப்பை உட்காந்து தனியாக அதை பார்த்துட்டு இருந்தான். அது அவள் காதில் திரும்ப கேட்டுகிட்டே இருந்தது. சாரா லேப்டாப்பை பார்த்துட்டு அமைதியாக யோசிச்சுட்டு இருந்தான். இது எனக்கு முன்னாடியே தெரியும், என் வாழ்க்கையில் நான் தனியாக தான் இருக்க போகிறேன்னு. ராம், நீ சொல்கிறது உண்மைதான்டா, நான் தனியாக தான் இருக்க போகிறேன். இந்த வாழ்க்கையில் நான் தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட என்னால் அவனை மறக்க முடியலன்னு சொல்கிறது தான் உண்மை. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் காத்திருக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி சாராவை ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க. அப்போது சாராவும் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தா. அப்போ ராம் வந்தான். இப்படி தான் நம்ம பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கணுமா? ஆமாம். அப்போ இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு? கிழிஞ்சு போன பேண்ட்டு, டிஷர்ட்டு, அழுக்கு ஷூ, திமிரான ஒரு நடை, அதில் கூலர் வேலை. எவனாச்சும் உன்னை பொண்ணுன்னு ஒத்துப்பானா? இப்படி தான் பொண்ணு பார்க்க போவானுங்களா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்ல. அதுதான் எனக்கு வேணும். எனக்கு இதுதான் பிடிக்கும். புடவை, பூ, வளையல், சத்தம், குலுசு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு தான் தெரியல, வேறு ஒருத்தருக்காக என்னால் மாற்றிக்க முடியாது. சரிவா, நம்மளுக்காக ஒரு ஜீவன் வெயிட் பண்ணுது, யாருன்னு போய் பார்ப்போம். இப்படியே சொல்லிட்டே இரு, நீ அவன் பின்னாடிச்சு சுற்றிட்டே தெரியப்பாரு, இவன் தான் வேணும் கடைசி வரைக்கும் உட்கார போகிற பாரு அப்படின்னு ராம் சொன்னான். சார் அந்த பையன்கிட்ட போய் காஃபி சாப்பிட்டு உட்காந்தேன். நீங்கள் தான் என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையா? உங்களுக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. அதோட மிஸ்டர் ரவிக்குமாருக்கு ஒரே பொண்ணு நீங்கள், அப்புறம் என்ன வேணும்? அதான் உடனே ஓகே சொல்லிட்டேன்.
உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து நம்ம வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொன்னார். சாரிங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. நான் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புகிறேன். அவர் பேர் ராம். பாருங்கள், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார்ல, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு, அவர் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே விரும்புகிறோம். அவனை தான் நான் விரும்புகிறேன். நான் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் செத்துருவான் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன். அவள் பொய் சொல்கிறா, நம்பாதன்னு மனசுக்குள்ள ராம் சொல்லிக்கிட்டான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புகிறேன்னா உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். சொல்லலாம் தான் இருக்கேன், ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதான், அது வரைக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு வீட்டில் சொல்லிவிடுங்க அப்படின்னு சாரா சொன்னான். அதுக்கு அந்த பையன், சரி நான் அப்படியே சொல்கிறேன், ஆனால் சீக்கிரமே உங்கள் வீட்டில் போய் நீங்கள் சொல்லுங்கள், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பிட்டார் அந்த பையன். அதுக்கப்புறம் சாராவும் ராமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தாங்க. ஏமாச்சி, அந்த பையன் பார்க்க நல்லா தானே இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல குணமாக தான் இருக்கான், அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு ராம் கேட்டான். இதை விட எப்படி பெஸ்ட்டான ஒரு மாப்பிள்ளை வேணும், உனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லு, நான் அந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியெல்லாம் இல்லைடா, ஒருத்தரை பார்த்த உடனே எப்படி முடிவு பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் இவர் தான் சரியாக இருப்பாருன்னு. அவனுக்கு வர மாப்பிள்ளைக்கெல்லாம் நான் அழகாக இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், ரவிக்குமாரோட பொண்ணாக இருக்கேன், இதெல்லாம் தான் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிறதே தவிர வெறும் சாராவை அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதை யாரும் பார்க்க நினைக்கவும் இல்லை. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. இந்த கல்யாணம்லாம் நம்மளுக்கு வேண்டாம். யூஎஸ் போவோம், நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுவோம், நம்மளோட லட்சியம் கனவு அதுதான். நம்ம அதை நோக்கி தான் பயணிக்கணும். இப்போ தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி, என்னை பற்றியே கேட்குறேன், நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க? உன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா யாரடா பொண்ணு தருவா? என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு நான் 5வது படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி வா போ அப்படின்னு சொல்லி ராம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு, இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட டீம் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிடு, எல்லோரும் எதுக்குன்னு கேட்டாங்க. அப்போது சாரா சொல்கிறாரு. அதுக்குள்ளே ராம் வந்து, சாரா மேம் 25 மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்காக ட்ரீட், எல்லோரும் நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் மேனேஜர் வந்து சொன்னார், மேம் இன்றைக்கி கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, கீழ் ஃப்ளோர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன இருக்குது, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஓகே சொல்லிடுங்க, இன்றைக்கி 7 o'clock எல்லோரும் அங்கே வந்துருக்கு, நம்ம வாட்ச்மேனா டிரைவரனா எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்னு சாரா சொன்னான். சாராவோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. சாரா ரொம்ப சோகமாக, அப்பாவியா, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னான். வருத்தப்படாத தாரா, இந்த பையனுக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுமா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குன்னு நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா இன்றைக்கி. அதுக்கு சாராவோட அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி அப்பாவும் தம்பியும் ஏதோ எமர்ஜென்சிக்காக வெளியில் போயிட்டாங்க, டிரைவரும் இன்றைக்கி லீவு போட்டார், ஸோ 9 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸும் இல்லைம்மா, டிரைவர் ஸ்ட்ரைக்கெலாம் நடக்குது, கேப் ஆட்டோ எதுவுமே ஓடாது, ஸோ நீயும் ராமும் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுங்க, அவன் கூட வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஃபோனை கட் பண்ணிட்டான். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரிங்க்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் சாரா மட்டும் குடிக்காமல் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, ஏற்பாடு பண்ண நீங்களே ஏன் மேம் குடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே கிடையாதுமா, நான் சந்தோஷம் என்ஜாய்மெண்ட்டு நினைக்கிறதெல்லாம் வேறு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். பார்த்தா எல்லாருமே அதிகமாக டான்ஸ் ஆடி குடித்து மட்டை ஆகிட்டாங்க. டிரைவர் அண்ணாவும் குடிச்சிட்டாரு, ராமும் குடிச்சிட்டான். குடிச்சு அவன் எந்திரிக்கவே முடியாமல், ஐயோ எப்படா போகுது, மணி பார்த்தா 9 ஆகிடுச்சு, வீட்டுக்கு லேட்டாக போனால் அம்மா வெளுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா தாரா. கெஸ்ட் ஹவுஸ் கீழே வந்து நின்றுட்டுருக்கும்போது தான் அப்போ தான் ஒரு பையன் வந்தான். பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும், ரொம்ப பார்த்தாலே தெரியும்
சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப ஸ்மார்ட்னஸும் உள்ள பையன் கூட. பார்க்குற பொண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியே இருந்தான். சாரா பக்கத்தில் வந்து அவனும் எவன்டா அவன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சாரா நம்ம ஆஃபீஸில் யாராக இருக்கும் மீட்டிங் வந்தவனில் எவனோ ஒருத்தன் இருப்பான் போல அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. தன்னோட வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தா சாரா. அந்த பையனும் வாட்சை பார்த்துட்டே இருந்தான். சாராவையும் பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மேம், சொல்லுங்கள், இந்த அட்ரஸ் எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா? கேப் எதுவும் கிடைக்கல அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இந்த அட்ரஸை பார்த்துட்டு அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். பஸ்ஸில் போனீங்கன்னா சும்மா ஒரு 3 மணி நேரம் ஆகும் டிராஃபிக்காக. பட் இன்றைக்கி அதுவும் கிடைக்காது, எந்த கேபும் கிடைக்காது அப்படின்னு அந்த சாரா சொன்னான். அப்போது நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீங்க? நடந்து தான். நானும் உங்கள் கூட வரட்டுமா? என்னையும் என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னான். ஏன் நீங்கள் இங்கே தங்கிடலாமே, மார்னிங் 6 o'clock எனக்கு ஃப்ளைட் இருக்குது, நான் கண்டிப்பாக போகணும்னு அந்த பையன் சொல்கிறான். சரி வாங்க, போகிற வழியில் உங்களையும் விட்டுட்டு போகிறேன்னு சாராவும் நானும் அதை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. எதுவும் பேசலை. சாராவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு யார் இல்லாத ரோட்டில் நடந்து போகிறது, அதுவும் இன்னைக்கு நடந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரா கேட்குறான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் அஸ்வின்னு சொல்கிறான். சென்னை. அந்த பையன் சொல்கிறான், சென்னை பிரான்ச் ஹெட்டு தானே நீங்கள் தானே வேலையில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் தான். உங்கள் பேர் சாரா. ஒரு பார்வை பார்த்தாலே ஆஃபீஸே நடங்குவோமே. நீங்கள் சாரா கன்ஸ்ட்ரக்ஷன், சாரா ஃபேக்ட்ரி, சாரா டெக்ஸ்டைல், சாரா எக்ஸெட்ரா. அவங்களோட மூத்த பொண்ணு. ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க அப்பா அப்படியே கேட்பாராம், சரியா அப்படின்னு அஸ்வின் சொன்னான். என்ன அஸ்வின், என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஆமாங்க, இந்த பிஸ்னஸ் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் உங்களை பற்றி சொல்லிட்டாரு. அவரும் உங்களோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ஓ, உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரா அப்படின்னு சொன்னான் அஸ்வின். அப்படி இல்லாமல் இல்லை அஸ்வின், நான் வெறும் சாரா. நான் சாராவை மட்டும்தான் இருக்க விரும்புகிறேன், சாரா ரவிக்குமாராக இருக்க விரும்பலை அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொன்னான். நான் ஏன் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சாரா மனசுக்குள்ளே யோசிச்சா. அடுத்தடுத்து ஃபோன் கால் வந்துச்சு அஸ்வினுக்கு. ஒரு கால் தமிழில் பேசினா, அடுத்த கால் ஹிந்தியில் பேசினான், இன்னொரு கால் கன்னடத்தில் பேசி. சாரா மனசு ப்ளே பாயாக இருப்பான், இத்தனை ஃபோன் கால் வந்துட்டுருக்கு, வித்தியாசமாக பார்த்தா. அச்சச்சோ, அதுக்கு அஸ்வின் அச்சச்சோ பார்க்குறத பார்த்தா ப்ளே பாயே நினச்சிப்பிக்கம் போலையே, நம்ம நினைக்கிறது எப்படி அவனுக்கு கேட்டுச்சுட்டு அப்படின்னு சாராவும் யோசித்தான். சாச்சா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் பேசுகிறீங்களே ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படின்னு கேட்டேன். நான் 5 ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே பஸ் எல்லாம் ஓடலை, அதை பற்றி தான் ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க அப்படி. ஓ, ஓகே ஓகே அப்படின்னு சாராவும் சொன்னான். சாரா மனசுக்குள்ளே இந்த ஆளுல்லா ரோட்டில் இந்த குளிர் காற்றுல முழுநில வேலைக்கு நடந்து போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயத்த அஸ்வினும் சாரா கிட்ட சொல்கிறான். சாராவுக்கு ஆச்சரியம். சாராவுக்கு நம்மளுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு வரான். அஸ்வின் சாரா மேம், இன்றைக்கி எதுக்கு பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுவா, சாரா சொல்கிறா, அதுவா, என்னை 25 தடவை பார்க்க வந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதான் ட்ரீட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அஸ்வின், உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்க வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சாரா கேட்டேன். உங்களை யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? உங்களோட திறமை, நீங்கள் பேசுகிற விதத்தில் தெரியும், உங்களோட ஆட்டிடியூட், உங்கள் ஒர்க்கில் தெரியும், உங்களோட ஹானஸ்டி, ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட்னஸ். நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப லாயலாக நடந்துப்பீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு அஸ்வின் சொன்னார். சாராவுக்கு ஒரே ஆச்சரியம். இது வரைக்கும் யாருமே நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லலை, என்ன புதுசாக சொல்கிறான். எல்லாருக்குமே என்னோடய படம் அழகு தான் தெரிஞ்சிச்சு, தவிர அதை தாண்டி என்னோடய அப்பா, இதை தாண்டி வேறு யாரும் என்னை பார்த்ததே இல்லை, இவன் மட்டும் என்னை வித்தியாசமாக பார்க்குறான் அப்படின்னு யோசித்தான். சாரா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே, இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏன் நீங்கள் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுறீங்க?
அப்படின்னு அஸ்வின் கேட்டான். பையனை பார்த்த உடனே அவன் நம்ம வாழ்க்கை ஒரு பையனை பார்த்த உடனே இவன் தான் நம்ம வாழ்க்கையின் ஃபுல்லாக வரான்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? பழகாமல், பேசாமல், புரிதல் இல்லாமல் எப்படி உடனே ஒத்துக்க முடியும்? பார்த்த உடனே காதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. உனக்கு அஸ்வின் அப்படின்னு கேட்டான். எனக்கு பார்த்த உடனே ஒரு பொண்ணை பிடிக்கணும். இது வரைக்கும் பேசின பொண்ணுங்க, பழகின பொண்ணுங்களை தாண்டி அவளை பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் வரும்ல, இனி இவ தான் நம்ம வாழ்க்கைன்னு தோணும். இவளுக்காக எதை வேணாலும் செய்யலான்னு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்து பழகி வருவது நட்பு அப்படின்னு சொன்னான் அஸ்வின். அஸ்வின் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சினிமாவில் பேசுகிற டயலாக் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சாரா சொன்ன. அதுக்கு அஸ்வின் சிரிச்சான். 2 பேரும் அந்த ஆளில்லா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அஸ்வின் சாரா கிட்ட சொன்னான், இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க, அதில் ஒருத்தர் கூடவா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாரா, நான் இது வரைக்கும் பழகின எல்லாருமே வேலை விஷயமா உள்ளவங்க தான். அதை தாண்டி நான் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரே ஒரு ஆள் தான், அது ராம் மட்டும்தான். எனக்கு இருக்க ஃப்ரெண்டே அவன் மட்டும்தான். அவனை தாண்டி நான் வேறு யாரு கூடயும் நான் பழகினதும் கிடையாது. ஹஸ்பண்ட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் ஏன் காரில் வரல? நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் உங்கள் அப்பாவே கொண்டு வருவாங்க இல்லையா? உங்ககிட்ட கார் இல்லையா அப்படின்னு அஸ்வின் கேட்டான். எப்போவும் நானும் ராமும் சேர்ந்து தான் வருவோம். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா தான் போவோம் வருவோம். இன்றைக்கி அவன் ஹேங்கோவரில் தூங்கிட்டான். அதனால் அவனை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவனுக்கு சப்போஸ் வீட்டுக்கு போகணும்னு தோணா, இங்கே கேப் எதுவும் கிடைக்காது இல்லையா? அதான் கார் அவன் கூட இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் உங்களுக்கு தனியாக வாங்கிக்கலையா அப்படின்னு அஸ்வின் கேட்டான். அதுக்கு சாரா, நான் வீட்டில் போய் எனக்கு பைக் வேணும்னு கேட்டேன். என் அம்மா அதெல்லாம் முடியாது, வேணும்னா நீ கார் வாங்கிக்கோ, நீ பைக் ரொம்ப வேகமாக ஓட்டுவ, அது சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா எனக்கு உங்கள் கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ராம் கூட சேர்ந்தே வர ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ரொம்ப அமைதியாக அந்த பயணம் நீடிச்சிட்டே இருந்தது. அப்போது சாராவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதில் ராம் கால் பண்ணார். பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு. இல்லை, போய்கிட்டே இருக்கேன். யார் கூட மச்சி போகிறேன்? ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான், அஸ்வின் கூட போகிறேன். ஓகே மச்சி, ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணேன். நான் கூட ரோட்டில் போகிறேன், அவன் கூட ஏதாச்சும் சண்டை போட்டியோன்னு நினச்சி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ராம் சொன்னான். அஸ்வின் சொல்கிறார், அங்கே ஒரு டீ ஸ்டால் இருக்குது, வாங்க அங்கே போய் ஒரு சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. அந்த கடையில் போய் 2 பேரும் சேர்ந்து டீ குடித்தாங்க. சாரா சொல்கிறாங்க, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு. அஸ்வின் அவர்கிட்ட தாராவுக்கு காஃபி வாங்கி கொடுத்தாரு. காஃபி தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். அஸ்வின் கேட்குறாரு. இதுக்கு சாராவும் ஆமான்னு சொல்கிறார். நானும் ராவும் இங்கே தான் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொன்னேன். சாராவோட அம்மா அப்போது கால் பண்ணாங்க. சாராவும் காஃபி குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தான். அஸ்வின் அங்கே உள்ள குட்டி நாய்க்குட்டிக்கெல்லாம் பிஸ்கட் வாங்கிட்டு அது கூட எல்லாம் பேசி விளையாடிக்கிட்டு இருந்தார். சாரா அவனை வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தா. அஸ்வின் போகலாமான்னு கேட்டான். தாராவும் தலையை மட்டும் அசைச்சிட்டு கூட வந்தான். ஏன்னா அஸ்வின் சாராவோட அதிகமான ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் ரோட்டில் போகிற அந்த அழுக்கு நாய்க்குட்டிங்க கூட விளையாண்டு அதுங்களுக்கு பிஸ்கட் ஊட்டுறது அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது கூட அது கூட தொட்டு விளையாடுறது அவளுக்கு அது புதுசாக இருந்தது. அஸ்வின் சொல்கிறான், இந்த குளிரில் சூடாக குடிக்கிறது சூப்பராக இருக்குல்ல. சாரா ஆமான்னு தலையை மட்டும் வசிச்சான். சாரா கேட்டான், உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பெங்களூர் தானா? ஆமாம், மொத்த ஃபேமிலியும் அங்கே தான் இருக்குது. உங்கள் ஊரில் பொண்ணுங்களாம் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்களே அதிகமாக அப்படின்னு கேட்டான். ஆமாம் சாரா, ஆனால் எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் அதிகமாக பிடிக்கும். அவங்க சாரி கட்டி பூ வளையல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அவங்க அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அது சரி, பெங்களூரில் பிறந்துட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்களோ? அப்படி கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்னு சொல்லி அஸ்வின் சொன்னார். அஸ்வின் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அவர் பாட்டு நடந்து வந்துட்டு இருந்தார். சாராவும் அவரோட அமைதியாக கேட்டு வந்துட்டு இருந்தான். சாரா அதிகமாக பேசவே மாட்டாள். அவள் மனசு ரொம்ப அமைதியாக இந்த சூழலை ரொம்ப விருப்பமாக ரசிச்சுட்டு இருந்தாள். தனிமையில் கிடைக்கிற அமைதியும் நிம்மதியும் மனுஷனோட மனநிலையை மாற்றும். உண்மைதானே? அஸ்வின் தன்னோட ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி அவள் நிறைய விஷயங்கள் சாரா கூட பகிர்ந்து கொண்டிருந்தான்.
அஸ்வின் பேசுகிற விதம், அவன் பழகுற விதம் எல்லாமே சாராவுக்கு அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாறுதலை ஏற்படுச்சு. ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு பையன் வர்றது இப்படி தான். எவ்வளோ பெரிய ஹார்டான சூழலில் இருந்து ரொம்ப கண்டிப்பான இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பொண்ணு ஈஸியாக அந்த பையன் மேலே ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா போதும், ஈஸியாக அந்த பொண்ணு எவ்வளோ கடினமான பொண்ணு கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அந்த சாஃப்ட் கார்னருக்குள்ளே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பொண்ணை ஈஸியாக ஈர்க்க ஆரம்பிக்கும். அவள் பேசி பழகின விஷயம் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அஸ்வின் தங்குற இடமும் வந்துச்சு. ஓகே சாரா, என் கூட இவ்வளோ தூரம் கம்பெனி கொடுத்து நடந்து வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னான். ஓகே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரா கை கொடுத்து கிளம்பினான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். சாரா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் முதல் முறையாக அவளுக்கு அப்போதான் அந்த இடத்தை விட்டு வர மனசில்லை. ராமை தாண்டி ஒரு பையன் கூட முதல் முறையாக நடந்து வரான். ராம் கூட வரும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாளோ அதே மாதிரி அஸ்வின் கூட ஃபீல் பண்ணுறா. சாரா சொல்கிறா, இது எனக்கு என்ன நம்மளுக்குள்ள ஒரு புதுசான ஒரு ஃபீலிங்காக இருக்குது, இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் அப்படியே விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவள் வழக்கம் போல் தூங்க போயிட்டாள். ஆனால் அவள் தன்னோட படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு முறை யோசித்து தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பிச்சு அப்படியே தூங்கிட்டாள். அவ்வளோ தாராமல் இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு, ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வழக்கம் போல் தன்னோட வேலையெல்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்படியே 4-5 நாள் போனது. ஆனால் சாரா மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தா. ராம் வந்தது, டக்குன்னு அந்த ஃபோனை கீழே வச்ச. என்ன திருட்டுத்தனம் பண்ணுற, என்னை பார்த்ததும் நீ ஃபோனை வைக்கிறே, என்ன விஷயம்? 4-5 நாளாக சரியில்லையே, நீ அவன் கூட போயிட்டு வந்தது நீ ஒழுங்காகவே இல்லையே அப்படின்னு ராம் கேட்டான். ஒன்றும் இல்லை மச்சி, அந்த அஸ்வின் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோலாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ அப்படிலாம் பார்க்குற மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு மச்சி அப்படின்னு ராம் கேட்டான். உன்கிட்ட சொல்ல என்ன, எனக்கு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அவனோட ஞாபகமாகவே வருது, திரும்ப திரும்ப கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சாரா சொன்னான். இதுவும் ஃபீல் ஆகுது மச்சான், என்ன இருந்தாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ராம், என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான் சாரா. மச்சி, எதுவும் லவ் எதுவும் பண்ணுறியா என்ன ஆச்சரியமாக ராம் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது மச்சி, ஜஸ்ட் ஒரு புதுசான ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் அதற்கு பேர் லவ்வெல்லாம் சொல்ல முடியாது மச்சி. நான்லாம் போய் லவ்வெல்லாம் பண்ணால் எப்படி, அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சரியாக வருமா? இல்லை சாரா, நீ அஸ்வினுக்கு விழுந்துட்ட. என்ன பேசுகிற, நான்லாம் எத்தனை பேரை துரத்தி விட்டவ தெரியும்ல அப்படின்னு சாரா ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருந்தான். சாரானா யாரடா தெரியுமா, அவளாவது மாறடா அப்படின்னு சொல்லி போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டா ராமன். மனசுக்குள்ளே சொல்லிக்க, நீ விழுந்துட்ட சாரா, அஸ்வின் பின்னாடி பைத்தியமாக சுத்த போகிற, ஆனால் அதை ஒத்துக்கத்தான் உன் ஈகோ தடுக்குது அப்படின்னு சொன்னான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாராவால் ஒழுங்காக வேலை பார்க்கவே முடியல, வேலை பண்ண முடியல. முதலாக வேலையில் பிழை கூட ஏற்படுது. ஒருவேளை அவன்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போது ராமு வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டான். இல்லை, இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. நான் வேணால் ஓப்பன் பண்ணி தருவேன், உனக்கு எல்லாமே நான் தானே பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ராமும் அஸ்வினுக்காக ஆர்வமாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணான். ஆர்வமாக அஸ்வினோட ப்ரொஃபைலை பார்த்து அவனுடைய எல்லா ஃபோட்டோக்கும் லைக் போட்டுட்டு இருந்தா சாரா. அப்போது ஒரு மெசேஜ் வந்து, ஹாய் சாரா, எப்படி இருக்கீங்க? சாரி, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால் உங்ககிட்ட பேசவே முடியல. அன்றைக்கி நைட் என் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து. சாராவுக்கு எப்படி நான் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா அந்த மெயில் ஐடியில் அவளுக்கு ஆஃபீஸ் மெயில் ஐடி கொடுத்துருந்தான் ராம்.
அட முண்டமேன்னு சொல்லி ராம் தலையில் அடித்து என் மானத்தை வாங்கிட்டேடா, அவன் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுவான், நான் அவன் கூட போய் ஃபஸ்ட்டு பேசினேன், என்னை பற்றி என்ன நினப்பான் அப்படின்னு சாரா புலம்ப ஆரம்பித்தாங்க. இப்படியே மாதங்கள் ஓடிச்சு. 2 பேருக்குள்ளும் நெருக்கம் அதிகமாச்சு. இரவு ஒரு ஃபோன் காலை கூட பார்க்க மாட்டா. தேவையில்லாத மெசேஜை ரீட் பண்ண மாட்டா. தேவையில்லாத நம்பரை அட்டன் பண்ண மாட்டா. ஆனால் இப்போ இரவு பகலாக பேச ஆரம்பித்தா சாரா. புரிதலும் ரொம்ப அதிகமாச்சு. காதலும் கொஞ்சம் மலர ஆரம்பிச்சிச்சு. அஸ்வின் ஒரு மெசேஜ் வருது அஸ்வின் கிட்டேருந்து. நாளைக்கு நான் ஒரு மீட்டிங்காக சென்னை வரேன். நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு அதில் மெசேஜில் இருந்தது. சாரா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அவனுக்காக மறுநாள் ஆஃபீஸில் காத்துட்டு இருந்தான். காலையில் 10 மணிக்கு போனவ, ஆனால் நைட்டு 7 மணி ஆகியும் அவன் வரவே இல்லை. அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போது அஸ்வின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்ததுனால நான் திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உன்னை பார்க்க வர முடியல. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ஃப்ளைட் ஏற வேண்டியது ஆயிடுச்சு. நான் அடுத்த தடவை வரும்போது உன்னை பார்க்குறேன், சாரி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. சாரா மனசுக்குள்ள முதலையாக ஒரு வலி ஏற்பட்டது. அவனை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் அதிகமாக இருந்தது. ராம், சரி மச்சி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் விடு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னான். சாரா ராம் கிட்ட, வேலையில் முழுசாக என்னால் கவனம் செலுத்த முடியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு அவனோட ஞாபகமாகவே இருக்குது. அதே சமயம் எனக்கு ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது. நான் போய் ஒரு பையன் பின்னாடி எப்படி சுற்றுறது, லவ் பண்ணுறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அவனுக்காக விடிய விடிய காத்துட்ருக்கேன். அவனை இன்ஸ்டாகிராம் எப்போ பேசுவான் பார்ப்பான் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் வச்சு பார்த்தேன், இப்போதைக்கு அவன் சொல்ல மாட்டான்னு தெரியுது. இதை போய் நான் அவன்கிட்ட நாளைக்கு சொல்லிடலாமா அப்படின்னு. இதுக்கு பேர் தான் காதலா? இதை நான் அவன்கிட்ட போய் கேட்டுறவா அப்படின்னு ராம் கிட்ட கேட்டா சொன்னான். ராமும், அப்போது நாளைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிடவா பெங்களூருக்கு அப்படின்னு கேட்டேன். ராம், நிஜமாக தான் சொல்கிறியா சாரா? இதுவும் ஒரு வித அவஸ்தையாக இருக்கு ராம். அவன் இன்னைக்கு பார்க்க வரலன்னு சொல்லும்போது எனக்கு வலிக்குது. இதுதான் காதலா? என்னை நானே ஏமாற்றிக்க விரும்பலை. அவன்கிட்ட போய் நாளைக்கு நேரில் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னான். சாரா நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு புடவையெல்லாம் கட்டி ஒரு அடக்க உடக்கமாக தமிழ் பொண்ணாக மாறி பூவெல்லாம் வச்சு வலையெல்லாம் போட்டு கொலுசெல்லாம் போட்டு எதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் அதெல்லாம் அஸ்வினுக்காக மாற்றிக்கிட்டு ராமையும் அவளையும் கூப்பிட்டு பெங்களூரில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறிட்டாங்க. காலையிலே சாராவும் ராமும் அஸ்வினோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சாரா, ராம், எனக்கு எதுவும் மனசில் படபடன்னு அடிக்குது, நம்ம வேணால் இன்னொரு நாள் சொல்லலாமா, எனக்கு மனசெல்லாம் ஏதோ மாதிரி ஆகுது அப்படின்னு சாரா சொன்னான். எல்லா விஷயத்தையும் அசால்ட்டாக முடிப்போம். இப்போ ஏன் ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன், பதட்டப்படுற, தடுமாற, ஏண்டி இப்படி வேர்க்குது உனக்கு அப்படின்னு ராம் கிட்ட. தெரிலடா சாரா, அதுக்கு தெரியலடா சாரா, உன் கூட நான் இருக்கேன், பயப்படாமல் பேசுன்னு சொல்லி ராம் சொல்கிறா. அவள் தலையை மட்டும் ஆசிரம். சாரா ரொம்ப பதட்டமான மனநிலை தன்னுடைய எல்லா தயக்கத்தையும் முடிச்சு தன்னோட காதலை அஸ்வின் கிட்ட சொல்கிறதுக்காக காத்திருந்தா. இது வரைக்கும் ஒரு பையனை கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாத ஒரு பொண்ணு, எந்த பையனையும் நிமிர்ந்து பார்க்காத ஒரு பொண்ணு, நிமிர்ந்து பார்க்குறதுன்னு சொல்கிறத விட திரும்பி பார்க்காத ஒரு பொண்ணு, ஒரு க்ரஷ், இந்த மாதிரி எந்த ஃபீலிங் வராத ஒரு பொண்ணு. அஸ்வினை பார்த்த உடனே அவளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு அஸ்வினுக்காக பெங்களூர் வர வச்சு. சாரா அஸ்வினுக்காக கால் பண்ணுறா. அஸ்வின், சொல்லு சாரா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஒரு வேளையா பெங்களூர் வந்து இப்போ தான் உன் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கேன். அப்படியா? உன்னை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வெயிட் பண்ணுறோம் நானும் ராமும் சொன்னான். என்ன சொல்கிற? அப்படியா? இந்த உடனே எங்கே இருக்க? உன்னோட ஆஃபீஸ் காஃபி ஷாப்பில் தான், ஆஃபீஸ்க்கு முன்னாடி உள்ள காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன்னு சொல்கிறான். ஓகே, வெயிட் பண்ணு, இந்த வரேன்னு சொல்லிவிட்டு அஸ்வின் வேகமாக சாராவை பார்க்க ஓடினான். சாராவை பார்த்தது, ஹாய், என்ன சர்ப்ரைஸாக இருக்குது, நம்பவே முடியல, அதுவும் சாரீலாம் நீ வேற, நம்பவே முடியல, நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு அஸ்வின் சொன்னான். அதுக்கு ராம்,
அவள் அழகா மட்டும் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ தான் அவளை நான் பொண்ணாவே பார்க்குறேன் அப்படின்னு ராம் சொன்னான். ஹாய் ராம்னு 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. ஓ, ராம் வாங்களே காஃபி குடிக்கலாம்னு கூப்பிட்டான். சாரா சொல்கிறா, அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு என்ன 2 காஃபி 1 கப் டீ அப்படின்னு சொல்கிறா. அஸ்வின் இல்லை நானும் காஃபி குடிக்கிறேன். சாரா உனக்கு தான் டீ தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு காஃபி குடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டீ குடித்தா நல்லா இருக்காதுல்ல, அவங்களுக்காக நானும் காஃபிக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொன்னான் அஸ்வின். சாரா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், தனக்காக ஒருத்தர் மாறுறது. 3 பேரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. ராம் வந்து கண்ணசைவு காட்டினான். ஒழுங்கா இப்போ சொல்லு அப்படின்னு. அஸ்வின் சொல்கிறான், என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு. வாங்களேன், வந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டான். ராம் இல்லை வந்த வேலை இனிமே தான் பார்க்கணும், பாதி தான் முடிஞ்சிருக்கு, மீதி தாரா தான் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஃப்ரீயாக இருந்தால் வாங்களே வீட்டுக்கு போகலாம், பக்கம் தான். வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாராவை பார்க்கணுன்னு அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. சாரா என்ன சொல்கிறதுன்னு தெரியாத முழிச்சிட்டு இருந்தான். ராம் உடனே ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அங்கே இருந்தவங்க 3 பேரும் கிளம்பி அஸ்வின் வீட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு பெரிய குடும்பமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்துக்கு. அஸ்வின் மேலே ரொம்ப பாசமாக அந்த குடும்பம் இருந்தது. அதை பார்த்து சாராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அஸ்வின் அஸ்வினோட அம்மா அப்பா தாராவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ராமு மேலேயும் ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிட்டு அவங்கள சாப்பிட வச்சு அன்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அஸ்வின் ஒரு ஃபோன் பேசுறதுக்காக கார்டனுக்கு வந்தான். சாராவும் கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடியே வந்தான். அங்கே ராம் அந்த இடத்துக்கு யாருமே வராமல் பார்த்துக்கிட்டான். சாரா ராமை பார்த்தான். இந்த இடத்துல தன்னோட காதலை சொல்கிறது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி ராமை பார்த்தான். ராமும் தன்னோட பார்வையில் பதில் சொன்னான். அதெல்லாம் சரியாக வரும், நீ முதல்ல சொல்லு அப்படி சொன்னான். அஸ்வின் ஃபோன் பேசிட்டு, சாரா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, உள்ள உட்காந்துருக்கலாம்ல, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசலாம் தான் அப்படின்னு சொன்னான். அஸ்வின் சொல்லுங்க, உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கலர் பார்க்க உங்களுக்கு எடுப்பாக இருக்குது, பார்க்க ரொம்ப கல்யாண பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாரா முதன் முறையாக வைக்கப்பட்டு தேங்க்யூன்னு ஒரு ஒரு மௌனமான ஒரு புன்னகை கொடுத்தா. 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சாரா பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அஸ்வின் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. சாராவோட இதயம் படபடக்குது. அது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தைரியமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறான். பரவாயில்ல அஸ்வின் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அஸ்வின் தன்னோட ஃபோனை எடுத்து காமிக்கிறான். நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவ என்கிட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு அவகிட்ட சொன்னேன். நேற்று தான் அவன் லவ் அக்செப்டும் பண்ணிக்கிட்டா. நேற்று கூட அவளை ஃப்ளைட் ஏற்ற தான் நான் சென்னை வந்தேன். லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட் லேட் ஆச்சு, அதனால தான் உன்னை பார்க்க நான் என்னால் திரும்பி வர முடியல. பார்க்க அவள் ரொம்ப அழகாக இருப்பாள், உன்ன மாதிரியே ரொம்ப தைரியமான பொண்ணு. நான் வீட்லேயும் சொல்லிட்டேன், எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் மந்த் நானும் யூஎஸ் போகிறேன், அவளும் அங்கே தானே இருக்கா, 2 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு சொன்னான். என்ன சாரா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாகவே இருக்கு. சாராவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவளுக்கு இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு புரியல. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. அவளோட வார்த்தை சொல்லும்போது வார்த்தையெல்லாம் தடுமாறுது. அவரால் பேசவே முடியல. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாயான்னு அஸ்வின் சொல்கிறான். சாரா பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னான். கையை கொடுத்தா. வாழ்த்துக்கள், உனக்கு பொருத்தமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அஸ்வின் சொல்கிறான், அவளுக்காக தான் நான் காஃபிக்கு மாறினேன். உங்ககிட்ட கூட நிறைய டைம் சொல்லியிருக்கலாம், அவள் தான் தமிழ் பொண்ணுன்னு சொன்னலை, அதுவும் அவள் தான். அவளை பார்த்த உடனே மோஸ்ட்லி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் இருப்பாள். அவளை பார்த்துட்டே இருக்கலாம். அவளோட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவளோட தம்பி ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட தம்பியோட பிஏவா கூட நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலை. அது அவளோட தம்பி தான். அவன் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தான் சாராவோட மனசுக்குள்ள. அப்போது நீ பழகுனது எல்லாமே அவளோடக்காக தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கேள்வி அவளுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இதை தூரமாக ராம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ராம சாரா திரும்பி ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தா. ராம் வேகமாக ஓடி வந்தான். நம்ம உடனே கிளம்பணும். ராம் உடனே வேகமாக ஓடி வந்தான். நம்ம உடனே கிளம்பணும் சாரா, ஃபோன் வந்திருக்கு. அப்படியா, கிளம்பலான்னு சொல்லி அவளும் தன்னுடைய எமோஷனஸை ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்திட்டு வலி நிறைந்த புன்னகையோட போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனான். அஸ்வினுக்காக ஆசையாக அவள் கொண்டு வந்து ஒரு ப்ரைஸ்லெட்டை அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தா. எதுக்கு இந்த கிஃப்ட்? இல்லை, சும்மா உன்னை பார்க்க வரணும்னு சொல்லும்போது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. கொடுத்துட்டு அஸ்வின், நான் வேணா உன்னை ஏர்போர்ட் ட்ராப் பண்ணவான்னு கேட்டான். ராம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அங்கேருந்து அவங்க கிளம்புனாங்க. அஸ்வின் சாராவை கூப்பிட்டு, என்கிட்ட ஏதோ முக்கியமாக சொல்லணும்னு சொன்னல, என்ன விஷயம் அப்படின்னு. சாரா, இதுக்கு இப்போ அவசியமே இல்லை, பாய் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்லெட்டை அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குது சாரா அப்படின்னு அஸ்வின் சொல்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாரா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் சொல்லிட்டு, இது என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஆனால் எதுக்கு, சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சாராவும் ராமும் அங்கேருந்து வெளியில் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து தானே அந்த மழை வந்துச்சுன்னு தெரியல. சாராவோட கண்ணீர் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மழை கொட்டி தீர்த்துச்சு. சாரா மனம் விட்டு கதறி அழுதா. ராம் அவன் பின்னாடியே நடந்து போனான். அவளோட நடந்து சென்றான். ஆனால் எதுவுமே அவனும் பேசலை. அவன் மனசை விட்டு அழுகட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட ஒரு பார்வையில் ராமுக்கு என்ன நடந்ததுன்னு அங்கே தெரிஞ்சுது. சாரா சொல்கிறா, ராம், நான் எத்தனையோ பேர் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு தெரியல ரிஜெக்ஷன் எவ்வளோ வலியை கொடுக்கணும். இப்போது என் காதில் நான் சொல்லி தோற்றிருந்தா கூட நான் கொஞ்ச நாள் இதுவும் கடந்து போகணும்னு விட்டுருப்பேன். ஆனால் இப்போது என் காதல் சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் வழி தெரிய காதலாக மாறிடுச்சுல. சாகுற வரை இதற்கு பதிலே கிடையாது. என் மனசோட பாரம் குறையாதுன்னு கதறி அழுதா. இப்படியே 3 ஆண்டுகள் கடந்தும் அவளால் அவனை மறக்கவும் முடியல, வேறொருவரை ஏற்கவும் முடியல. உயிர் உள்ளவரை இவள் உன்னை மட்டுமே நினச்சி தன் உயிரை உள்ளவரை அவன் நினைவுகளுடன் வாழ பழகி கொண்டாள். இதுக்கு முடிவில்லை, விடை தெரியாக்காது. நான் உங்கள் ஏஎஸ். ஓகே மக்களே, எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஹாவ் அ நைஸ் டே.